குரு வாழ்க, குருவே துணை, குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். நான் சேலத்திலிருந்து அஷ்டமீனம் ராதா பேசுகிறேன். இந்த வீடியோல இந்த குரு பெயர்ச்சி பலன்களை பத்தி பார்த்துட்டு வரோம். இப்ப நம்ம பார்க்க போறது கன்னி ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பார்க்க போறோம். இது நாள் வரைக்கும் உங்களுக்கு 8ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் பல கஷ்டங்களையும் இன்னல்களையும் தந்திருப்பார். இப்ப அவர் பாகிஸ்தானத்துக்கு வந்து தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக உங்களுடைய ராசியை பார்வையிடுவதால் பட்ட கஷ்டங்களை எல்லாம் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பை கொடுப்பார். புகழ் அந்தஸ்து உங்களுக்கு கூடுகின்ற காலமாக இது அமையும். நீங்கள் எடுத்த காரியத்திலே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் கொடுக்கும். சிறு தொழில் செய்பவர்களுக்கு இந்த வருடம் நல்ல வருமானத்தை கொடுப்பார். இளைய சகோதர சகோதரிகள் உதவி செய்வார்கள். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் உங்களுக்கு அனுசரித்து உங்களுக்கு பல உதவிகளை செய்யக்கூடிய அமைப்பையும் நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது. பொதுவாக உங்கள் முயற்சி மூலமாக மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பை காட்டுகிறது. குரு 9ஆம் பார்வை மூலமாக 5ஆம் இடத்தை பார்ப்பதால் ஆன்மீக கோயில்களுக்கு சுற்றுப்பயணங்கள் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கிறது. கன்னிராசி மாணவர்களுக்கு விளையாட்டில் அதிக ஆர்வமும் ஈடுபாடும் ஏற்படக்கூடிய அமைப்பை காட்டுகிறது. கணவன் மனைவிக்கு கருத்து வேறுபாடும் சில பூசல்களும் குடும்பத்தில் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. கவனமாக இருப்பது நல்லது. நோய் சார்ந்த பிரச்சனைகளும் அதற்காக மருத்துவ செலவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பையும் காட்டுகிறது. கவனமாக இருப்பது நல்லது. குடும்ப உறவுகள் மூலமாக கசப்பான சம்பவங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது. வீடு, வண்டி, வாகனங்கள் இவற்றின் மூலமாக பிரச்சனைகள் உண்டாகக்கூடிய அமைப்பும் குடும்ப வழி உறவுகள் மூலமாக மன கஷ்டங்களும் ஏற்படக்கூடிய அமைப்பை காட்டுகிறது. ஆகவே புதன் கிழமையில் தட்சிணாமூர்த்தியை வணங்கி வர பிரச்சனைகள் குறைய வாய்ப்பு உள்ளது. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.